அழைத்தலின் மேன்மை. அன்பு சகோதரிகளே, இன்று நாம் மரியின் ஊழியர் சபையை தோற்றுவித்த 7 புனிதர்களின் விழாவிற்கு தயாரிப்பான நவநாளை ஆரம்பிக்கின்றோம். அழைத்தலின் மேன்மை என்பதை முதல் நாளில் மைய பொருளாக தியானிக்க, வாழ்வாக்க நம் தாய் சபை அழைக்கின்றது. நீ நிறைவு பெற விரும்பினால் உங்கள் உடைமைகளையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என்னை பின் செல்லுங்கள் என்ற இறைமகன் இயேசுவின் நற்செய்தியின் அழைப்பிற்கு செவிமடுத்தனர் நம் புனிதர்கள். அழைத்தலின் மேன்மை அனைத்தையும் துறப்பது, அழைத்தவரின் குரலை ஒவ்வொரு நாளும் அகத்தில் கேட்பது, அழைத்தலின் முழுமையை அடைய முயற்சிப்பது, நற்செய்தியின் விழுமியங்களை பயிற்சிப்பது, பகிர்ந்து கொள்வது. இத்தகைய புண்ணியங்களை, மதிப்பீடுகளை மரியின் ஊழியராக நாம் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை 7 புனிதர்கள் வழியாக இப்பாடல் வழி இறைஞ்சுவோம். 7 புனிதர்களே, எம்மரியின் தாசர்களே, மனம் மகிழ்ந்து பாடுகின்றோம், மண்ணிலும் புகழ் போற்றுகின்றோம். 7 புனிதர்களே, இறைவனின் அழைப்பை உணர்ந்தீரே, ஈகத்தில் அனைத்தையும் துறந்தீரே. இறைவனின் அழைப்பை உணர்ந்தீரே, ஈகத்தில் அனைத்தையும் துறந்தீரே. விண்ணக செல்வம் ஒன்றினையே விரும்பி தேடினீர் என்றென்றுமே. 7 புனிதர்களே, செனாரியோ மலையின் அமைதியிலே ஜபதவ வாழ்வு மலர்ந்ததுவே. செனாரியோ மலையின் அமைதியிலே ஜபதவ வாழ்வு மலர்ந்ததுவே. மனிதம் மாண்புற உடல் உழைப்பும் எளிய வாழ்வும் பிறந்ததுவே. 7 புனிதர்களே, எம்மரியின் தாசர்களே, மனம் மகிழ்ந்து பாடுகின்றோம், மண்ணிலும் புகழ் போற்றுகின்றோம். 7 புனிதர்களே. மன்றாடுவோமாக. மரியின் ஊழிய சபையை நிறுவிய 7 புனிதர்களே, நீ நிறைவு பெற விரும்பினால் உன் உடைமைகளை விட்டுவிட்டு என்னை பின் செல் என்ற நற்செய்தியின் அறிவுரையை செயலாக்கி இறைவனின் நிறைவு பெற, வாழ்வில் முழுமை பெற உள்ளத்தில் ஆவல் கொண்டீர்கள். இறைவனும் உங்கள் ஆசையை சிறப்பான வகையில் நிறைவு செய்து மரியின் தாசர்களாக உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் தெரிந்து கொண்ட துறவு வாழ்வில் இறுதி வரை பிரமாணிக்கமாய் வாழ்ந்தது போல் உங்கள் உன்னத மாதிரியை பின்பற்றி வாழும் நாங்களும் இறைமகனையே எங்கள் வாழ்வின் ஏக தேவையாக கொண்டு வாழ உங்களை சிறப்பாக நினைவு கூறும் இந்த நாட்களில் எங்களுக்காக மன்றாடுங்கள். ஆமேன். மரியின் ஊழிய சபையை தோற்றுவித்த 7 புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மரியே, உமது ஊழியரின் அன்னையும் அரசியுமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.